வணக்கம். நான் உங்கள் கணேஷ்கண்ணன் தங்கராஜ். சட்டம், வாழ்வியல் மற்றும் ஜோதிடம் தொடர்புடைய பதிவுகள் கொடுத்துட்டு இருக்கோம். நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க, சனி பயிற்சி பத்தின விவரங்கள் பதிவு பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. நம்ம இந்த வீடியோ பதிவுகள்ல ஒரு 12 லக்னங்களுக்கும் சனி என்ன விதமான நன்மை தீமைகளை வழங்கும், இவ்வளவு நாள் கும்பத்துல இருந்தது காற்று லக்னங்கள் அப்படின்றதுல இப்ப நீர் லக்னமான மீனத்தில் பயிற்சியா இருக்கிறது எந்த விதத்தில் நன்மை ஏற்படுத்தும், எந்த விதத்தில் தீமை இருக்கும் அப்படின்றத கிளைண்ட்ஸ் எல்லாம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ கண்டிப்பா நம்ம இந்த சனி பயிற்சி மறுமலர்ச்சி தரக்கூடிய சனி பயிற்சி எப்படி இருக்கும், ஒவ்வொரு லக்னங்களுக்கும் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்க போறோம். ஸோ பொதுவா சனியுடைய காரகத்துவம் அப்படின்றது ஆயுள் காரகம் அப்படின்றது குறிக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த ஆயுள் காரகம் அப்படின்னா நம்மளுடைய உடல் ஆற்றலின், நம்ம சுவாசிக்கக்கூடிய காற்றின் ஆக்சிஜன் அப்படின்ற மாதிரி நாம் வெளியிடக்கூடிய காற்று அப்படின்றதுல காரகத்துவமா நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா உள்ள இழுக்கக்கூடிய காற்று நமக்கு எப்படி ஆக்சிஜன் முக்கியமோ உள்ளே வச்சிருக்க முடியாது. அந்த காற்றை வெளியே விட்டாதான் நம்மளுடைய வாழ்க்கை உயிரோட இருக்குன்றதுக்கான அர்த்தமாகும். ஸோ சனி அந்த வேலையை செய்யக்கூடிய காரகத்துவத்தை பெற்றிருக்கு. ஸோ நம்ம மறுமலர்ச்சி தரக்கூடிய இந்த சனி கிரகம் நம்மளுடைய உடலின் ஆற்றலை எப்படி இயக்குது அப்படின்றத நம்ம இந்த சீரியஸ்ல பார்க்க போறோம். ஸோ 12 லக்னங்கள். நான் ராசியை வைத்து ஜோதிடம் சொல்வது இல்லை. ராசியை வைத்து ஜோதிடம் பார்ப்பதுன்றது ஒரு மூட நம்பிக்கையான ஒரு தவறான விஷயம். ஏன்னா லக்னங்கள் இயங்கும் விதத்தின் அடிப்படையில தான் நம்மளுடைய வாழ்க்கையை ஜோதிட ரீதியா தெரிஞ்சுக்க முடியும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. 12 லக்னங்களுக்கும் இந்த சனி பயிற்சி எந்த விதத்தில் மறுமலர்ச்சி ஏற்படுத்த போது, எந்த விதத்தில் சில சங்கடங்களை உருவாக்க போகுது அப்படின்றதையும் தெளிவான முறையில பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.